இந்த வீடியோவில் பீட்ரூட் தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் அப்படியே என்னோடய தாட்ஸ் பார்க்கலாம். ஓகே, 1.5 வருஷம் ஆனாவே எல்லாருமே கேட்குற கொஷின் தான், வேர் இஸ் பேபி, பேபி எங்கே, பேபி எங்கே, பேபி எப்போ அப்படிம்பாங்க. பேபின்னு அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, சும்மா குழந்தை வந்துடுமா எப்படிங்க? ஒரு பேபி வளர்க்கணுன்னா நம்ம எவ்வளோ திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாக இருக்குமா, ஏன்னா எப்படி பிறந்தால் ஒரு வெயிட் ஏறும், நம்ம ஆல்ரெடி வெயிட்டாக வேறு இருக்கோம், அப்போ வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகே, ஃபினான்ஷியலாக ரெடியா, ஏன்னா ஆல்ரெடி ஃபேமிலி போயிட்டுருக்கு, லோன்ஸ் போயிட்டுருக்கோம், இது போக பேபி வந்து அவங்களே டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே, சப்போர்ட் இருக்கா, யாராச்சும் நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை நம்மளே சமாளிக்கணுமா, நம்ம சுச்சுவேஷனுக்கு சூட் ஆகுமா, இல்லை கொஞ்சம் ரெடி பண்ணணுமா அப்படிலாம் இருக்கும். இல்லை வேறு பிஸ்னஸ் ஐடியா இருக்கா, பிஸ்னஸ் பண்ணும்போது இது பண்ணிவிட்டு ரெண்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ தாட் ப்ராசஸ். சும்மா அசால்ட்டாக எப்போங்க பேபி பேபி அப்படின்னு கேட்குறாங்க. இது பேபி திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை திங்கிங் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணோம் போல் இப்போல்லாம். அப்போ இந்த சொசைட்டி வேறு, இப்போ இருக்கிற சொசைட்டிஸ் வேறு, ஃபேமிலி கல்ச்சர்ஸ் வேறு, நம்மெல்லாம் இதெல்லாம் தாண்டி எப்படி வருவோம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஃப்யூச்சர் எப்படி போகுமோ தெரியல. பட் பேபி எப்போன்னு கேட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகக்கூடாது, அதுதான் மெயின்.